Hello viewers, welcome to WTC Stock. Today என்ன பார்க்க போறோம்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனுனா என்னன்னு பார்த்துடலாம். இது வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிளாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் லைன் என்னன்னு பார்த்துறேன். கொஞ்சம் ஈஸி மெத்தடாக இருக்கும். சரிங்களா? பிஃபோர் தட் வி ஆர் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன், வி ஷேரிங் ஒன்லி நாலேஜ், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து நல்லா போயிருந்தது. நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த லெவல்ஸ் வந்து நான் சண்டே கொடுக்குறேன், மண்டேயோட லெவல்ஸை. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும், சப்போர்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் ஸ்ட்ராட்டஜியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக பில்ட் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, அது வந்து நாளடைவில் வந்து நீங்கள் வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ அதுதான் அந்த ஸ்டைல் தான் உங்களுக்கு ஃபார்மட் யூஸ் ஆகும். நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்டைலை உருவாக்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கொண்டு போய் காப்பாற்றும். நம்ம வண்டி வந்து ஓட்டுறோம் செய்கிறோம். நம்ம எந்த வண்டி ஓட்டினாலும் பின்னாடி உட்காந்து போகிறவங்க அவங்களுக்கு தான் தெரியும் முன்னாடி வந்து எந்த ஸ்டைலில் வண்டி ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள மாதிரி நம்ம வண்டி ஓட்ட மாட்டோம். நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ அவங்கள பார்த்து நம்ம வண்டி ஓட்டணும் அவசியம் கிடையாது. நமக்குன்னு ஒரு ஸ்டைல் அண்ட் ஸ்ட்ராட்டஜி உருவாக்கினா மட்டும்தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். சரிங்களா? அதனால வேற ஒன்றுமே இது பண்ணாதீங்க. இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிளைண்டாக வந்து யோசிக்காம சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து ரொம்ப டெப்த்தாக போகணுங்கிற அவசியமே கிடையாது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன? தடுப்பு. கீழே போனால் தடுத்தா சப்போர்ட்டு, மேலே போட்டு எடுத்தா ரெசிஸ்டன்ஸ். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? இப்போ ட்ரெண்ட் லைன் மட்டும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ள இன்டெப்த்தாக போயிடுறேன். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்குமோ வீடியோ முடிச்சுன்னா இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இதை பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, ட்ரெண்ட் லைனா என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெண்ட் அட்லீஸ்ட் 2 பாயிண்ட் கனெக்ட் ஆகுறது. இப்போ ஏதாச்சும் ஒரு லைன் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு கண்டினியூட்டி தேவை தானே? ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட். ஸோ அந்த கண்டினியூட்டியை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ட்ரெண்ட் லைன் யூஸ் ஆகுது. இப்போ நான் தியரிட்டிக்கலாக சொல்லிட்டு சார்ட்டுக்குள்ளே போயிடுறேன். ஓகே, இப்போ அப் ட்ரெண்ட் மார்க்கெட் மேலே நோக்கி தான் போகுது அப்படிங்கிறதுக்காக வந்து எதை நோக்கி நம்ம சொல்லுவோம்? ஒரு ஹையர் லோஸ் வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஹையர் லோஸை கனெக்ட் பண்ணிட்டே போயிருந்தோம்னா ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கும். மார்க்கெட் வந்து மேலே போயிட்டே இருக்கும், கீழே டச் ஆகி. இதே டவுன் ட்ரெண்டுக்கு போகுதா இதை என்ன பண்ணுவோம்? மேலே போயிட்டு கீழே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன பண்ணுவோம்? லோயர் ஹைஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ஒரு லைன் ட்ராப் பண்ணி வச்சுப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஐடென்டிஃபை த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா? ஆனால் இந்த லைனை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை பொறுத்து மட்டும் கிடையாது, மார்க்கெட்டோட ஆக்டிவிட்டிஸ் பொறுத்து தான் நமக்கு அது பிஹேவ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ யூசஸ் ப்ரைஸ் ஸ்விங் லோ ஃபார் சப்போர்ட் ஆர் ஸ்விங் ஹை ஃபார் ரெசிஸ்டன்ஸ். நான் சொன்னேன் இல்லையா? இப்போ கம்மியான ப்ரைஸை வந்து கீழே வரும்போது சப்போர்ட் எடுத்துக்கணும், ஹையர் ப்ரைஸை வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். சரிங்களா? அதுதான் இப்போ இங்கே முக்கியமான தியரி கான்செப்டேவும். ஓகே, ட்ரா எ ஸ்ட்ரைட் லைன் தட் கனெக்ட் த மல்டிபிள் பாயிண்ட்ஸ். அதாவது நான் ப்ளூ கலர் லைனை கொடுக்கறது ஃபுல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் வாசிச்சுக்கோங்க. அதாவது ட்ரா த ஸ்ட்ரைட் லைன் என்னத்தோ ஒரு லைனை போடுறோம், அது எத்தனை லைனை வந்து கனெக்ட் பண்ணுது, அதுதான் ட்ரெண்ட் லைன். அது இப்படி தான் போகும் அப்படி தான் போகணும் கிடையாது. எத்தனை பாயிண்ட் கனெக்ட் பண்ணுது, நீங்கள் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஸ்டைல் யூஸ் பண்ணுறீங்க, அதுதான் நம்ம கன்வீனியன்ட்டாக இருக்க போகுது. ஸோ த மோர் பாயிண்ட் இட் டச்சஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரெண்ட் லைன். அதாவது அதிகப்படியாக பாயிண்ட் எங்கே டச் ஆகி பவுன்ஸ் பேக் ஆகுது, அல்ல புல் பேக் ஆகுது, த்ரோ பேக் ஆகுது அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் அர்த்தம். ஒரு தடவை 2 தடவை வந்து டச் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு வந்தால் ஸ்ட்ராங் கிடையாது. ஒரு குறைஞ்சது 5 தடவையாவது பவுன்ஸ் பேக் ஆகி போகுதுன்னா அது என்ன பண்ணுவோம்? ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, இதுக்கு மேலே வந்து மேலே தான் போகுங்கிறத வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி அதுக்கு உண்டான சூழ்நிலையை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து உள்ளே போவோம். சரிங்களா? அதுக்கு டிப்ஸ் ஃபார் பெட்டர் அக்யூரேசி. அதுக்கு என்ன? இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எப்படி அக்யூரா வந்து இது பண்ணுறதுன்னா யூஸ் ஹையர் டைம் ஃப்ரேம். அதாவது இதை ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது 1 hour ஆர் 4 hour ஆர் ரிலேபிள். அது நமக்கு இன்ட்ராடே யூஸ் பண்ணுறோம்னா நம்ம 15 minutes 5 minutes யூஸ் பண்ணிக்கலாம். ஹையர் ட்ரே யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து நீங்கள் ஃபியூச்சர்னு என்னது கான்ட்ராக்ட் பேஸ் சொல்லலை. இப்போ நீங்கள் ஒரு 1 வீக்கு ட்ரேட் பண்ண போகிறீங்க, நிஃப்டி 50 வந்து 1 வீக் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் மண்டே போடுறீங்கன்னா ஃப்ரைடே வரைக்கும் அந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணதா இல்லைன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். நீங்கள் அப்பப்போ ட்ரெண்ட் லைன் போடாமல் உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ட்ரெண்டை வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, ட்ரெண்ட் லைன் கிட்ட நம்ம ரீச் ஆகிட்டோம், அகைன் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகலாம், இல்லை கீழே ட்ரெண்ட் லைன் டச் ஆயிடுச்சு, அகைன் மார்க்கெட் வந்து மேலே போகலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஓகேங்களா? இன்ட்ராடேக்கு வந்து நீங்கள் 15 minutes யூஸ் பண்ணிக்கலாம், 5 minutes யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன இது முக்கியமான தாட் என்னன்னா, எல்லாரும் விக்கில் வந்து ட்ரெண்ட் லைன் வைப்பாங்கல்ல, அது வைக்கலாம். அது வந்து எதுக்குன்னா நான் உள்ளே போய் சொல்லிடுறேன். எப்போ ட்ரெண்ட் லைன் வந்து எப்படி ட்ராப் பண்ணணும்னா, பாடி க்ளோஸ் ஓப்பன் இருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஆக்சுவல் ட்ராப் பண்ணணும். அப்படி ட்ராப் பண்ணால் மட்டும்தாங்க உங்களுக்கு வந்து ஃபேக் பிரேக் அவுட் எதுங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
நீங்க விக்ல வச்சீங்கன்னா சம்டைம்ஸ் விக் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, ரிவர்ஸ் ஆயிரும் டக்குன்னு. ஓகேங்களா? இப்போ ஈஸியா வந்து இதுக்குள்ள போயிடலாம். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க வந்து ஒரு 1 ஹவர் சார்ட் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? நிஃப்டி 50ல வந்து 1 ஹவர் சார்ட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 1 ஹவர் சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து க்ளோசிங்ல வந்து நான் வந்து ட்ரெண்ட் லைன் வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்கேன். க்ளோசிங் இருக்கு பாத்தீங்கன்னா விக்ல வைக்கல, க்ளோசிங் வச்சிருக்கேன். ஸோ நான் எனக்கு கிடைச்ச க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ இந்த 4 க்ளோசிங் வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? அந்த 4 க்ளோசிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இங்க வந்து மார்க்கெட் ரிவர்ஸ்ல இருக்கு. இந்த பாயிண்ட்ல, இந்த பாயிண்ட்ல, இந்த பாயிண்ட்ல, இந்த பாயிண்ட்ல, இந்த பாயிண்ட்ல. ஸோ எனக்கு இந்த மேஜர் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா பாத்தீங்களா, இது ஒரு பாயிண்ட் ப்ளூ கலர்ல டிரா பண்ற பாருங்க, இது ஒரு பாயிண்ட், அடுத்து இது ஒரு பாயிண்ட், அடுத்து இது ஒரு பாயிண்ட். இது எல்லாமே எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா, க்ளோசிங்ல டச் வச்சிருக்கு. நான் விக்ல வைக்கல, நான் க்ளோசிங்ல வச்சிருக்கேன். ஸோ க்ளோசிங்ல வைக்கும் போது இந்த 4 பாயிண்ட்டுமே ஸ்ட்ராங்கா இங்க வந்துட்டு தான் திரும்பி வந்திருக்கு. அதுக்கு மேல வந்தது எல்லாமே எதை கன்சிடர் பண்ணிக்கணும்னா ஒரு ஃபேக் பிரேக் அவுட் சொல்லலாம். ஃபேக் பிரேக் அவுட் என்ன, ஒரு மொமெண்டம்ல வந்து போயிட்டு கீழே வந்தது, அவ்வளவுதான். அது ஃபேக்குங்கிறது போலின்னு அர்த்தம் மாதிரி எடுத்துக்க வேண்டாம். ஃபேக் பிரேக் அவுட் என்னன்னா ஒரு மொமெண்டம்ல வந்து போயிட்டு வந்தது. ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து அந்த ப்ளே பண்ணிருப்பாங்க, அந்த இடத்துல வந்து வந்துட்டு போயிருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு ஸ்டாப் லாஸ் கண்டிங் நடந்திருக்கும், அந்த இடத்துல வந்து ட்ரிகர் ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆயிருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் டைம்ல வந்து கிடைக்கிறது மட்டும்தான் இந்த ஃபேக் பிரேக் அவுட்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்னா மோர் ஸ்டாப் லாஸ் கண்டிங் வந்து நடந்திருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இங்க பாருங்க, டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு, இங்க ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு, அகைன் இங்க வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இங்க ஒன்று. இது எல்லாமே பாத்தீங்கன்னா எனக்கு க்ளோசிங் பாடி, அதாவது நான் பாடி வந்து க்ளோஸ், நான் விக்ல எடுக்கல, நான் பாடி வந்து க்ளோஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுதான் உங்களுக்கு வந்து காட்டிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். நீங்க வந்து அந்த பாடி க்ளோசிங்ல எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சப்போஸ் மார்க்கெட் வந்து லெவல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன பண்ணுவீங்க, ஓகே நியர் த ட்ரெண்ட் வந்துருச்சு, நம்ம வந்து பொசிஷன் வந்து என்ட்ரி பண்ணுவோமா, எக்ஸிட் பண்ணுவோமா, பை பண்ணுவோமா, செல் பண்ணுவோங்கிற டிசிஷன் வந்து உங்களுக்கு எடுக்க தோணும். சரிங்களா? இதுதான் ஒரு கான்செப்ட். சரிங்களா? ட்ரெண்ட் லைனுங்கிறது இதுதான். சிம்பிளா முடிச்சிட்டேன். இதைத்தான் நீங்க வந்து எல்லா டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ண போறீங்க. சரிங்களா? இது வந்து மேக்ஸிமம் யாரை விட்டு 1 ஹவர்ல வச்சிருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே இந்த டைம் வந்துருச்சு, அடுத்து இங்க வரும்போது நம்ம செல் பண்ணுவோம், இங்க வரும்போது பை பண்ணுவோம் அப்படிங்கிற வந்து இது பண்ணுவாங்க. இது வந்து மேல இருக்க ட்ரெண்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். நம்ம மேல போது பாத்தீங்களா ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைன் லாங் ட்ரெண்ட் மேல போது பாத்தீங்களா, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். கீழே இருக்க ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஏன் சப்போர்ட் ஆக்ட் ஆகுது, கீழே வந்தவொடனே சப்போர்ட் பண்ணி மேலே கூட்டு போகுது. ஓகே கீழே இருக்கு வந்துட்டியா, வா நான் மேலே கூட்டு போறேன், அப்ப மேலே கூட்டு போகுது. மேலே வந்ததுக்கப்புறம் ஓகே மேலே வந்துட்டியா, நான் கீழே கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கீழே கூட்டு வரும். மேலே இருக்கவங்க ஃபுல்லா செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க, கீழே இருக்க வரையில பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. அப்பதான் மேலே கீழே போயிட்டு வரும். இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே வேர்டு முடிஞ்சிருச்சா, சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸ் இதுக்குள்ளேயே வந்துருந்தது. அதனால தான் இந்த டாபிக் வந்து நான் முதல் எடுத்தேன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த விக்ல வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்காக, ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இந்த விக்ல நான் தொட்டு வச்சிருக்கேன் 1 2 3. இதுல வந்து அதிகபட்ச மேஜரா கனெக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து எது கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் கனெக்ட் ஆயிருக்கு. 1 இந்த 2 விக்கெட் சப்போர்ட் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து மேல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு விக், பெரிய விக். என்னைக்குமே பெரிய விக்ல வந்து அவ்வளவு ஈஸியா வந்து ட்ரெண்ட் லைன் வைக்க கூடாது. ஏன்னா அது வந்து ஹைலி பாசிபிள் ஃபார் ஹண்டிங், ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் தான். சரிங்களா? அங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் தெரியாது. ட்ரெண்ட் தெரியாது மீன்ஸ் என்னது, சிம்பிளா சொல்றேன், எனக்கு இங்க ஒரு பாயிண்ட் கனெக்ட் ஆயிருக்கு, அடுத்து எனக்கு இங்க ஒரு பாயிண்ட் கனெக்ட் ஆயிருக்கு, பாக்கி இடத்துல கனெக்ட் ஆகவே இல்லை. பாத்துக்கோங்க, கனெக்ட் ஆகவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம், நான் இந்த ட்ரெண்ட் போட்டு உட்காந்துருவேன், நான் இது வரைக்கும் மார்க்கெட் உட்காந்துட்டு இருப்பேன், ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் இங்கே ரிவர்ஸ் ஆயிரும். அப்ப எனக்கு லாஸா ப்ராஃபிட்டான்னு தெரியாது. பட் ஆனா இது வரைக்கும் வரும்போது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா நான் ப்ராஃபிட்ல இருக்கும்போது லாஸா புக் பண்ணுவேன். ஏன்னா நான் இங்க வரைக்கும் ட்ரெண்ட் வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். சரிங்களா? அந்த வெயிட் பண்ணி இருக்கிறதுனால எனக்கு அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஸை கிரியேட் பண்ற சூழல் வந்துடும். அதனால தான் நான் எப்பயுமே க்ளோஸ் த பாடி வைக்க சொல்றேன். க்ளோஸ் த பாடி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபேக் பிரேக்கோட தெரியாது. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடி இறக்குறேன் பாருங்க, இங்க க்ளோஸ் த பாடி கிட்ட வச்சுட்டேன். எத்தனை கனெக்ட் ஆகுது பாருங்க, எனக்கு எத்தனை கனெக்ட் ஆகுது பாருங்க, எனக்கு கிடைச்சிச்சு பாருங்க. எனக்கு ஆக்சுவலா எனக்கு இவ்வளவு தூரம் கனெக்ட் ஆகுறதே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடி லாஸ்ட் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணிருக்கிறேன். எனக்கு இவ்வளவு தூரம் கரெக்டா இவ்வளவு தூரம் எனக்கு பாசிபிலிட்டிஸ் கிடைச்சிருக்கு. அப்ப நான் இங்க வரும்போதெல்லாம் திருப்பிடுவேன், நான் மார்க்கெட் என்ட்ரி எக்ஸிட் கொடுத்துருவேன். எனக்கு வந்து ஒரு டைம் ஃப்ரேம் கிடைச்சிருச்சு எனக்கு. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி முன்னாடி பேக்வர்ட் வந்து பாருங்க, அந்த ட்ரெண்ட் லைன் கொடுத்துருப்பேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க வந்து நான் கரெக்டா அந்த க்ளோசிங்ல வச்சதுனால எனக்கு ஃபேக் பிரேக் அவுட் கிடைச்சிருச்சு. அதனால வந்து நான் தப்பா என்ட்ரி கொடுக்க மாட்டேன். அப்ப இந்த ட்ரெண்ட் கிட்ட வரும்போது என்ட்ரி கொடுத்து மேல போவேன், இங்க மேல இருந்து கீழே வரும்போது செல் அடிச்சிருவேன், இல்லைன்னா புட் சைடு வந்து கால் எடுத்து வந்து புட் சைடு வந்து பை பண்ணிட்டு வந்துருவேன். அவ்வளவுதான் கான்செப்ட். சரிங்களா? இதுதான் ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட். அடுத்து பாத்தீங்கன்னா நான் 1 டே டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். சரிங்களா? 1 டே டைம் ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இருக்கு பாருங்க, இந்த க்ளோசிங்ல இருந்து எடுத்து காமிக்கிறேன்.
சரிங்களா. ட்ரெண்ட் லைனை வந்து இந்த க்ளோசிங்ல இருந்து நான் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வந்து டிரா பண்ணி காமிக்கிறேன். இந்த க்ளோசிங்ல ட்ரெண்ட் டிரா பண்றேன். எனக்கு வந்து கனெக்டிங் பாயிண்ட்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க, கனெக்டிங் பாயிண்ட்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. நல்லா கிடைச்சிருக்கு. இது எங்க ஆக்ட் ஆகுது மட்டும் பாருங்க. இன்னைக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் ட்ரெண்ட் என்ன பவர்ஃபுல்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த க்ளோசிங் வச்சு நான் கனெக்ட் பண்றேன். எனக்கு இந்த இங்க நான் கனெக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ட்ரெண்ட் என்ன எனக்கு எங்க போகுது பாருங்க. அல்லது இங்கே கனெக்ட் பண்ணா கூட எங்க போகுது பாருங்க. ஸோ மேஜர் எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பாக்குறேன். இந்த மேஜர் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு சேனலை கிரியேட் பண்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. தெரியுதா உங்களுக்கு? நான் க்ளோசிங் வச்சுட்டேன். நல்லா ஓகே ஓகே ஃபைன். நான் க்ளோசிங் வச்சுட்டேன். ஓகே, இப்போ நான் க்ளோசிங் வச்சுட்டேன் பாருங்க. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க டியர் வியூவர்ஸ். ஆக்சுவலாக இங்கே ஒரு கனெக்ட் பாயிண்ட், இங்கே ஒரு கனெக்ட் பாயிண்ட், இங்கே ஒரு கனெக்ட் மேஜர் எங்கெங்க கனெக்ட் பண்ணுமோ கனெக்ட் ஆயிடுச்சு எனக்கு. இங்கேயும் நான் டவுன்ல கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ட்ரெண்ட் பாருங்க எவ்வளோ கிராசிங் வந்திருக்கு பாருங்க. சப்போஸ் எப்பயோ நடந்த விஷயம் இது பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 ஜனவரி 20ல இருந்து நான் லைன் எடுத்திருக்கேன். பட் அந்த ட்ரெண்டோட இம்பாக்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. ட்ரெண்டோட இம்பாக்ட் வந்து பாருங்க நவம்பர் 6 இங்க ட்ரெண்ட் என்னது கரெக்டாக டச் ஆகிட்டு கீழே இறங்கி இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நவம்பர் 21 இன்னைக்கு இங்க இருந்து ட்ரெண்ட் லைன் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகுது. இதுதான் ட்ரெண்டினோட கான்செப்டேவோ. சரிங்களா. இது வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில் கொடுத்துருந்தேன் பண்ணியிருந்தது. இப்போ தான் ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணுவோம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ஒன் டே நீங்க டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணீங்கன்னா இப்போ ஒன் டே வரைக்கும் வருதுன்னா நீங்க ஒரு பொசிஷன் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. விச் மீன்ஸ் நீங்க லாங் கான்ட்ராக்ட் எடுத்து சூஸ் பண்றீங்க வச்சுக்கோங்களேன். ஒரு ஒன் வீக்கோ 2 வீக்கோ இல்ல ஒரு 1 மந்த் கான்ட்ராக்ட் ஹோல்ட் பண்ணி வைக்கிறீங்கன்னா நீங்க இந்த மாதிரி கான்செப்ட் பார்க்கும்போது இது முடிஞ்சு போயிடும். ட்ரெண்ட் லைன் வந்து அவ்வளவுதான். இப்போ நான் இதை கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன். 15 மினிட்ஸ்க்கு உடனே கன்வெர்ட் பண்றேன். உங்களுக்கு என்ன மாதிரி இது பண்ணு பாருங்க. பாத்தீங்களா 15 மினிட்ஸ் கன்வர்ஷன்ல வந்து இந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டே போயிருக்கு பாருங்க. புரியுதா? நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து பேசிக்கா வந்து நம்ம தெரியக்கூடிய விஷயம் தான். வேற ஒன்றும் பெரிய சூட்சமெல்லாம் அவங்க கிடையாது. அதான் சொல்றேன், ஒவ்வொருத்தவங்க ஸ்டைல் ஃபார்மாலிட்டி தான் எல்லாமே உங்க ஓன் ஸ்டைல தான் இருக்கு. சரிங்களா. இங்க ட்ரெண்ட் லைன் வந்த உடனே இங்க கட்டாய் கீழே வந்திருக்கா, இங்க இருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகுது. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல சொல்லியிருக்கேன். இது எங்க இருந்து வந்தது? லாங் ட்ரெண்ட் லைன். சரிங்களா. இதுவே இங்க வந்து சப்போர்ட் ஆண்டா ஆக்ட் ஆயிருக்கு பாருங்க. சரிங்களா. இதுதான் நம்ம வந்து மார்க்கெட்ல வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் விஷயம். இதை நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, குட்டி குட்டியா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, சக்சஸ் ரேட் வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா. அடுத்து இங்க இருந்து பாருங்க, ஒரு ட்ரெண்ட் இங்க இருந்து போடுறேன். இந்த கனெக்டிங் பாயிண்ட் வச்சு போடுறேன். இந்த கனெக்டிங் பாயிண்ட் 15 மினிட்ஸ்ல போடும்போது எனக்கு இங்கெல்லாம் சப்போர்ட் எடுத்திருக்கு. எங்க இங்க இருந்து இந்த ட்ரெண்டிங் பாயிண்ட்ல இருந்து வரும்போது எனக்கு வந்து இங்க ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்க ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, அகைன் இங்க ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்னைக்கு வந்து மார்க்கெட் தான் சேம் திங். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கரெக்டா நேத்து பாருங்க, நேத்து என்ன 19th தேதி அன்னைக்கு இங்க பவுன்ஸ் பேக் ஆகிட்டு இங்க ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துருக்கு பாத்தீங்களா மார்க்கெட். இங்க ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துட்டு அகைன் வந்து பாருங்க ப்ரூஃப் ஆகி மேல போயிடுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நான் அகைன் வந்து நான் இன்னைக்கு ஒரு போட்டு காமிக்கிறேன். இன்னைக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமா. மேபி எனக்கு ஃபியூச்சர்ல வந்து எப்படி ட்ரேட் ஆகும்னு தெரியணும் அப்படின்னா நான் இங்க ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எனக்கு அதிகமாக எங்க ட்ரெண்ட் வந்து தேவைப்படுன்னு சொல்லிட்டு நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எங்க அதிகமாக ட்ரெண்ட் தேவைப்படுது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ட்ரெண்ட் போட்டேன். எனக்கு அதிகமாக வந்து இங்க ஒரு பாயிண்ட் கனெக்ட் ஆயிருக்கு, எனக்கு இங்க ஒரு ஜோன் கனெக்ட் ஆயிருக்கு, இங்க ஒரு ஜோன் கனெக்ட் ஆயிருக்கு, இங்க ஒரு ஜோன் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு இந்த ட்ரெண்ட் எனக்கு பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்விங் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்விங் கட் பண்ணி மேலே போனா எனக்கு ஒரு ரேலி கிடைக்கும். அப்படியே ஒவ்வொரு லெவலா ஒவ்வொரு ஸ்விங்கும் ஹையர் ஸ்விங்கும் நம்ம டச் பண்ணி போற மாதிரி இருக்கணும். அதே இது டவுன் போச்சுன்னா இப்போ நான் டவுன் போகுது, இந்த ஸ்விங் டவுன் பண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஸ்விங்லோ எங்க இருக்கோ அங்க கொண்டு போயிடும். அடுத்த ஸ்விங்லோ எங்க இருக்கோ அங்க கொண்டு போயிடும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டாபிக் எடுக்காமலே இதுக்குள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சுங்க. அடுத்த ஸ்விங் எங்க இருக்கோ அது கீழே வந்து போயிடும். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போஸ் பிரேக் பண்ணுனா அடுத்த சப்போர்ட் லெவல் எங்க இருக்கு? இந்த லெவல் இருக்கு, மேஜர் லெவல் இங்க இருக்கு. ஸோ இந்த லெவல்ல வந்து நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா அடுத்த ஸ்விங் அங்கதான் இருக்கு. இந்த போட்டேன்னா இந்த ஸ்விங் வந்து அடுத்தடுத்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நாளைக்கு வந்து இங்க வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா இந்த இதுக்கு வந்துருச்சு பாத்தீங்களா, இந்த வந்துருச்சு பாத்தீங்களா, இந்த ஸ்விங் லோ கட் பண்ணும். இப்படிதான் பிராக்டிஸே பண்ண போறோம் நம்ம. சரிங்களா. இப்படி பண்ணி தாங்க உங்களோட எஃபிஷியன்ட் வந்து கூட்டிக்கணும். சரிங்களா. ஓகே, இப்போ ட்ரெண்ட் லைன் பார்த்தாச்சு. இப்போ ட்ரெண்ட் லைனை வந்து நீங்களா போட்டு பாருங்க. 1 டேவோ 15 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ நீங்களா போட்டு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேங்க் நிஃப்டில வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ட்ரெண்ட் லைன் நான் போட்டு வச்சிருந்தேன். நான் லாஸ்ட் வீடியோ கூட பார்க்கும்போது தெரியும் ட்ரெண்ட் லைன் வந்து தெரிஞ்சிருக்கும். இது எப்போ போட்டேன் தெரியுமா? ஒரு 14th போட்டிருக்கு பாருங்க ட்ரெண்ட் லைன். 14th வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் மேலே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2-3 ட்ரேடிங் டேலாம் முடிஞ்சிருச்சு. அந்த ட்ரேடிங் டேல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு, ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துட்டு கீழே வந்து இதே ட்ரெண்ட் லைன்ல வந்துட்டு வச்சிருச்சு. மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 19
க்ளோசிங் வைக்கும்போது இது வரைக்கும் வச்சிருச்சு. ஓகே, அகைன் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அதே ட்ரெண்ட் கீழே ஓப்பன் ஆகிட்டு நல்லா சப்போர்ட் இருக்க ஏரியாவில் வந்துட்டு அகைன் வந்து மேலே வந்து மூவ் ஆகி போயிடுச்சு. ஸோ இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி நான் நேற்றுக்கு முன்னாடி ட்ராப் பண்ணி வச்சிருக்கேன். என் வீடியோவில் வந்து போன வீடியோ பார்த்து தெரியும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் ஓகே 13ஆம் தேதியிலேருந்து இருக்கு. ஓகே, இது ஃபுல்லாக 15 மினிட்ஸ்னால கொஞ்சம் டேட் ஜாஸ்தி வருது. இந்த கனெக்ட் பண்ணியிருக்கேன், இந்த ட்ரெண்ட் லைனில் கனெக்ட் பண்ணி வச்சிருந்துருக்கேன். ஆல்ரெடி ட்ரெண்ட் லைன் வந்து ரிமூவ் பண்ணல. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்து டச் ஆகி போயிருக்கு பாருங்க. இன்னைக்கு போடல, அன்னைக்கே போட ட்ரெண்ட் லைன் டச் ஆகி போயிருக்கு. ஸோ இதுதான் ட்ரெண்டிங். சரிங்களா, இந்த ட்ரெண்டுக்குள்ளேயே ஃபாலோ பண்ணி போகணும். மேலே போச்சுன்னா கீழே வருது, கீழே போச்சுன்னா மேலே வருது. நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணலாம், இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கனெக்ட் ஆச்சு பார்த்தீங்களா, இது ஒரு மேஜராக எடுத்துக்கிட்டு நீங்கள் நாளைக்கு வந்து எந்த மாதிரி நீங்கள் இதுக்கு கீழே வந்தால் எப்படி லெவல்ஸ் குறையும், இதுக்கு மேலே போனால் எப்படி லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அது பேங்க் நிஃப்டி ஷோ பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சிம்பிளாக பார்த்துடலாம். ஓகே, இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சிம்பிளாக பார்த்துலாம். இது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இல்லாட்டி 2 வீடியோ போட்டிருக்கேன். சரி, ஓகே. இப்போ வந்து சப்போர்ட்னா என்ன, ஒரு ப்ரைஸ் வந்து கீழே போகுது, ஆனால் கீழே வரவே விட மாட்டேங்குது. ஸ்டாப் ஃபாலிங் அண்ட் மே ரிவர்ஸ், கீழே வந்து கூட மேலே மூவ் ஆகுது. அதுக்கு பேர் சப்போர்ட். அதாவது கீழே வந்துகிட்டு இருக்கு, பட் கீழே சஸ்டெயின் ஆகி கீழே உடைக்க மாட்டேங்குது. அப்போ அகைன் மேலே தான் போகுது. அப்போ அது நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கு. ப்ரைஸ் வந்து கீழே குறைய விட மாட்டேங்குது, அகைன் மேலே கூட்டு போகுது. இட்ஸ் ஆக்ட் லைக் ஃப்ளோ, ஒரு தளம் மாதிரி செயல்படுது, கீழே போக முடியல. அப்போ என்ன பண்றாங்க, பையர்ஸ் ஆர் யூசுவலி ஆக்டிவேட் அட் திஸ் லெவல், கிரியேட் டிமாண்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி வந்து பையர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, பையர் கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி டிமாண்ட் அதில் ஜாஸ்தியா இருக்கு. அந்த பர்டிகுலர் பிரைஸ் வந்து ஜாஸ்தியாக அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 23,500 நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து மேல போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் அர்த்தம். ஸோ அங்க டிமாண்ட் அதிகமா இருக்கு. ஸோ அங்க பிரைஸ் கம்மியான உடனே அந்த பிரைஸை மட்டும் மறுபடியும் பிக் பண்ணி கொண்டு போறாங்க. பிரைஸை வந்து அது கீழே குறைக்க விட மாட்டேங்கிறாங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து அப்படியே ஆப்போசிட், பிரைஸ் லெவல் வந்து மேலே போகுது, இதுக்கு மேலே பிரைஸ் போகக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, மேலே செல்லர்ஸ் வந்து சப்ளை ஜோனை மாத்திடுறாங்க. அது என்ன பண்றது, டவுனுக்கு மேலே போக போக கீழே டவுன் ஆயிடுது. ஓகேங்களா, இட்ஸ் ஆக்ஸ் லைக் ஏ சீலிங், அதாவது மேலத்துல மாதிரி. அங்க வந்து என்ன இருக்காங்க, செல்லர்ஸ் வந்து ஆக்டிவேட்டா இருக்காங்க, கீழே வந்து பையர்ஸ் ஆக்டிவேட்டா இருக்காங்க, மேலே வந்து செல்லர்ஸ் ஆக்டிவேட்டா இருக்காங்க. ஸோ கிரியேட்டிங் சப்ளை, அது வந்து சப்ளை ஜோனா ஆயிடுது. மேலே போன உடனே மறுபடியும் செல் ஆஃப் பண்ணிட்டு கீழே கூட்டு வராங்க. ஒரு லோ பிரைஸ்க்கு வந்து வாங்கணுங்கிறதுக்காக இன்ஸ்டியூஷன் என்ன பண்றாங்கன்னா, ஹை பிரைஸை வந்து மேலே கொண்டு போன ஹை பிரைஸை வந்து திரும்ப செல் பண்ணி கீழே கொண்டு வர வச்சு மறுபடியும் லோ பிரைஸ் வாங்கிட்டு மேலே போறாங்க. இது எல்லாமே இன்ஸ்டியூஷனால மட்டும் தான் பண்ண முடியும். சரிங்களா, பையர் ஆனாலும் செல்லர் ஆனாலும். இப்போ லோ பிரைஸ் வந்துருச்சு, மேலே வந்து மறுபடியும் இன்ஸ்டியூஷன் என்ன பண்றாங்க, டிமாண்ட் ஜோன் வந்துருச்சு, மறுபடியும் ஹையர் பிரைஸ் கொண்டு போய் விடணும்னு சொல்லிட்டு கொண்டு போறது அவங்க தான், கீழே வரது அவங்க தான். ஸோ இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், டிமாண்ட் அண்ட் சப்ளை சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பேங்க் நிஃப்டி வந்து 50,000க்கு மேலே போக மாட்டேங்குது, ஸ்ட்ரகிள்ஸ் டு பிரேக் 50,000 அண்ட் டிராப்ஸ் எவ்ரி டைம் இட் ரீச்சஸ் திஸ் லெவல். 50,000 வந்தக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கீழே வருதுன்னா அப்பனா என்ன அர்த்தம், நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆக்ட் ஆகுது, ஒரு நல்ல சப்ளை ஜோன் ஆக்ட் ஆகுது. இங்க வந்து புட் பையருக்கு வந்து ஜாஸ்தியா ப்ராஃபிட் கிடைக்கும், செல்லர்ஸ்க்கும் ஜாஸ்தியா ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா, ஓகே. அது எப்படி பிராக்டிக்கலா வந்து எப்படி டிப் பண்றது பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்ம் த லெவல்ஸ் வித் வால்யூம், அதாவது ஹையர் வால்யூம் நியர் சப்போர்ட். ஆல்ரெடி ஓப்பன் டெஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். ஒரு சப்போர்ட்ல வந்து ஹையர் வால்யூம் இருந்துச்சுன்னா அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல சப்போர்ட்ல இருந்துச்சுன்னா அது வந்து ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், கீழே வந்தோடனே மேலே போகுது அப்படின்னா ஒரு நல்ல வால்யூமோடையும் நல்ல பிரைஸ் மூமெண்டாகவும் மேலே போனால் சப்போர்ட் வந்து மேலே போயிடும். எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டாக் வந்து பவுன்ஸ் ஆகுது, சப்போர்ட்ல வந்து கீழே வந்து மேலே போகுதுன்னா அப்போ பையிங் வால்யூம் ஜாஸ்தியா இருக்கு. அப்பனா அங்க வந்து ஹோல்ட் பண்ணி நம்ம வந்து பிரைஸை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், மேலே தான் போகுங்கிறது நமக்கு உறுதி ஆயிரும். ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் பையிங்காக இருந்தாலும் சரி. ப்ரீவியஸ் லெவல் மேட்டர், ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதான் ஒரு ஹிஸ்டாரியல் சப்போர்ட். ஒரு ப்ரீவியஸாக ஒரு சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஜோனோ ஒரு சப்போர்ட் ஜோனோ ஆக்ட் ஆகுதுன்னா அங்க வந்து நம்ம வந்து கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். ஏன்னா ரிமைன் வேல்யூ ஓவர் டைம் அங்க வந்தக்கப்புறம் திரும்ப இருக்க மேலவும் போகலாம், கீழவும் போகலாம், டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரீவியஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்து இருக்கு. சரிங்களா, லுக் ஃபார் பிரேக் அவுட் அண்ட் புல் பேக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ்ல வரும்போது என்ன ஆகும், பிரேக் ஆகி கீழே வரும், ஆஃபர் பிகம் நியூ சப்போர்ட். சாரி, பிரைஸ் பிரேக் த ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து பிரேக் பண்ணி மேலே போகும்போது என்ன பண்ணும், ஒரு புது சப்போர்ட்டை வந்து கிரியேட் பண்ணும். என்னன்னு, எது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருந்ததோ அதுவே சப்போர்ட்டா வந்து ஆக்ட் ஆகிடும். அதுதான் வைஸ் வர்சா. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போய்கிட்டு இருக்கு, மன்னிச்சுக்கோங்க. இதான் இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஓகே, வெயிட் ஃபார் புல் பேக் டு கன்ஃபார்ம் த பிரேக் அவுட். இப்போ ஒரு பிரேக் அவுட் வந்து ஒரு கேண்டில் கொடுத்து மேலே போயிருச்சு அப்படின்னா அது திரும்ப வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் அந்த பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ரீடெஸ்ட் வந்ததுக்கப்புறம் திரும்ப மேலே போகணும். ஏன்னா அப்பதான் ரியல் கன்ஃபர்மேஷன் அர்த்தம், ரியல் பிரேக் அவுட் அர்த்தம். ஓகேங்களா, நான் பிரேக் அவுட் ஒரு வீடியோ போடுறேங்க. இப்போ வந்து பையர்ல வந்து ஒரு சப்போர்ட் லெவல் கீழே வந்துட்டாங்கன்னா அது ஸ்ட்ராங் பை ட்ரெண்டா இருந்துச்சுன்னா உள்ள போயிடுவாங்க. எப்பனா ரீடெஸ்ட் கொடுத்து வரும்போது ஓகே நம்ம ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு அகைன் மேலே போகும்போது அப்போ என்ன பண்ணும், மேலே போகும்போது அகைன் வால்யூமோடையும் நல்ல பிரைஸ் மூட்டோடையும் மேலே போயிடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஓப்பன் டெஸ்ட்ல சொன்ன மாதிரி தான். சரிங்களா, இது வந்து சப்போர்ட் லெவலுக்கு. ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து அப்படியே இன்வர்ஸ்.
ஷார்ட் ட்ரேடர்ஸ், அதாவது செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ரெசிஸ்டன்ஸ் ரெடியா இருப்பாங்க. ஒரு நல்ல பீரிஷ் சென்டிமெண்ட் வந்ததும் ஒரு பெரிய கேண்டில் வந்ததுக்கப்புறம் வால்யூமோட ஸ்பைக் கொடுக்கும்போது உள்ள என்டர் ஆயிடுவாங்க. சரிங்களா? பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, புல்லிஷ் கேண்டில் வரும்போது வால்யூமோட ஸ்பைக் கொடுக்கும்போது உள்ள என்டர் ஆயிடுவாங்க, ஸ்டாப் லாஸோட என்டர் ஆவாங்க. சரிங்களா? அது ப்ரீவியஸ் ஒரு சப்போர்ட்டர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு என்டர் ஆவாங்க. ஓகேங்களா? ஒரு லோ கேண்டிலோட. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வித் ட்ரெண்ட் லைன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அப் ட்ரெண்ட் போகும்போது அந்த பை நியர் த ட்ரெண்ட் லைன், இப்போ ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்தப்போ நீங்க வாங்குறீங்க, அப்புறம் ஒரு பை பண்றீங்கன்னா அது நல்லா சப்போர்ட் இருக்கான்னு பார்க்கணும். சப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்மளை வந்து மேலே தான் கூட்டு போகும்னு அர்த்தம். சரிங்களா? டவுன் ட்ரெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் கீழே கூட்டு வரும்னு அர்த்தம். அவ்வளோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினாரி எடுத்துக்கோங்க. ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் கனெக்ட் ஆகுது, ஸ்விங் லோஸ் ஸ்விங் லைக்ஸ் அதிலே பார்த்த மாதிரி தான். இப்போ 23,400 அண்ட் 23,500 ரெண்டுக்கும் கனெக்ட் ஆயிருக்கு. எப்படி ஆக்ஷன் பண்ணலாம்? வெயிட் ஃபார் த பிரைஸ் டு டச், சாரி இங்க 23,600 வரணும். இப்போ வந்து 23,600 வந்து ட்ரெண்ட் வந்து டச் ஆகிறதுக்கு வரணும், பிரைஸ் வந்து டச் ஆகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், புல்லிஷ் கேண்டில் வந்த உடனே வால்யூம் இன்க்ரீஸ் ஆன உடனே மேலே போயிடணும். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் வந்து 23,550யும் டார்கெட் வந்து 23,750யும் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? நியர் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. இப்போ நான் வேகமாக சொல்லி முடிச்சுன்னா புரியாட்டி கேட்டுங்க. வீடியோ லென்த்தாக போகுது, இல்லை தனியாக போடனா கூட சொல்லுங்கள், சப்போர்ட் தனியாக கூட போட்டுறேன். வீடியோ லென்த்தாக போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு போர் அடிக்காமல் போயிடணும், அதுதான் மேட்டர். ஓகே, இப்போ வந்து பிளைண்டாக பாருங்க. இந்த ஒரு பிளைண்டாக நீங்கள் ஒரு பிளைண்டாக அந்த சார்ட்டை பாருங்க, நீங்களே கண்டுபிடிக்கணும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னா. ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே ஒரு ட்ரேடு முடிஞ்ச உடனே, இன்னைக்கு ட்ரேடு முடிஞ்சுன்னா இது பாஸ்ட் டென்ஸ், ட்ரேட் முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணும், நாளைக்கு ட்ரேட் நடக்கும்போது என்னன்னா ப்ரீவியஸ் டே ஹையும் லோவும் நம்மளுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதுதான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஒரு டே, இன்னைக்கு டே என்ன டே, இன்னைக்கு வந்து ட்ரேடிங் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ட்ரேடிங் முடிஞ்சக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு ஒரு ஹை அண்ட் லோ இருக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கு ஒரு ஹை அண்ட் லோ, இந்த ஹையுமேவும் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும், இந்த லோவுமே நாளைக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இன் பிட்வீன்ல ட்ரேடிங் நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா, மண்டே வந்து ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் வந்து வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஃபிளாட் ஓப்பனிங் ஆகுதுன்னா இந்த மேல இருக்க இது வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும், கீழே இருக்கிறது வந்து நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகும். சரிங்களா? அதே இது வந்து ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கேப் அப்ல ஓப்பன் ஆகும்போது இது வந்து இந்த ஹை வந்து நல்லா சப்போர்ட் ஆக்ட் ஆகும், இதுக்கு அடுத்த ஹை வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதே இது வந்து பாத்தீங்கன்னா கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு 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 மேல இருக்க லோ வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும், அதுக்கு அடுத்த லோ ஸ்விங் எங்க இருக்கோ அது வந்து நம்மளுக்கு நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ வந்து சிம்பிளா குறிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்குன்னா ஓகேப்பா, இது டே ஹை, இது ஒரு சப்போர்ட், இது டே வந்து லோ, இது வந்து சப்போர்ட். நாளைக்கு நான் ட்ரேட் எடுக்கும் போது எனக்கு வந்து சப்போர்ட் தெரியும். நாளைக்கு ட்ரேட் எடுக்கும்போது எனக்கு இந்த கேப்ல வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா இதுக்கு மேல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும், இது கீழே இருக்கிற சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இதே கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லைன் வந்து எனக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த டே ப்ரீவியஸ் டே ஹை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எனக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ப்ரீவியஸ் டே ஹை வந்து எனக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். சரிங்களா? அதே இது இங்க வந்து லோவில் வந்து மார்க்கெட் எனக்கு ஓப்பன் ஆகுது வச்சுக்கோங்களேன், கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா எனக்கு வந்து என்ன ஆகும், இந்த ப்ரீவியஸ் டேயோட லோ இருக்கு பாத்தீங்களா, லோ, இது வந்து எனக்கு நல்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த லோ எங்க இருக்கோ அந்த லோ வந்து எனக்கு வந்து இமிடியேட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இதுதான் கான்செப்ட். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கீங்க, அதை பாருங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட் வீடியோ தான். நீங்க இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சா மட்டும் உங்களுக்கு வந்து ஓகே போதும் தான். ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து தெரிஞ்சா மட்டும் தான் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இங்கே நான் சப்போர்ட் கொடுக்குற ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கலாமே, சப்போஸ் வீக் ரெசிஸ்டன்ஸாவோ சப்போர்ட்டாவோ இருந்துச்சுன்னா, வீக் சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா ஓஏ பேஸ் பண்ணி தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டையும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸையும் கணிக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இங்கே ஓஏ வந்து கிளிக் பண்ணுறேன், எனக்கு ஓஏ ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்க, இந்த டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு இந்த சின்ன சின்ன பார்ஸ் வந்து எனக்கு வீக் சப்போர்ட் தெரியுது. அதனால தான் இங்கே டே கேண்டில் வந்து நல்லா உடச்சிட்டு போயிட்டு நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் 24,000 கிட்ட வந்து எனக்கு க்ளோஸ் ஆகிருக்குது. சரிங்களா? எங்க இந்த இருக்கு பாருங்க, 23,900 கிட்ட வந்துருச்சு. இது நல்லா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க போய் இது தாண்டி மேலே போகல. ஓகேவா? இந்த பாருங்க 23,500 ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 20,400. இந்த சப்போர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எனக்கு இதை தாண்டி மார்க்கெட் கீழே போகல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஓஏ பேஸ் பண்ணி சொல்றேன். நீங்க ஓஏ வந்து நீங்க ஹைட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பிளைண்டா பார்க்கும்போது இது ஒரு சப்போர்ட்டாகவும் தெரியும், இது வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் தெரியும். அப்படி ட்ரேட் பண்ணும்போது இந்த ஹையை உடச்சு பிரேக் பண்ணி போகுதா, அப்ப நம்ம மேலே போயிட்டே இருக்கணும். இந்த லோ உடச்சிட்டு கீழே போகுதா, நல்ல சப்போர்ட் வால்யூம் இருக்கா, அப்ப நம்ம இதை உடச்சிட்டு கீழே போகுதா, அப்ப பிரைஸ் மட்டும் இருந்தா இதை நோக்கி போயிட்டு இருக்கணும். இதுதான் ட்ரெண்டிங் ட்ரேடுங்க. சரிங்களா?
இப்போ நான் ஓஏ வந்து வச்சுட்டேன். ஓஏ வைக்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ இதை தாண்டி பிரேக் பண்ணி போனால் மட்டும்தான் எனக்கு வந்து அடுத்த லெவலோட என்ட்ரி எனக்கு கிடைக்க வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து இது டே கேண்டில் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன். இந்த டே ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த டே ஹையை வந்து ஒரு சிம்பிள் சப்போர்ட் ஒரு டே ஹையிலோ இந்த வீக்கோட நான் எப்படி நான் ட்ரேட் எடுப்பேன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரிங்களா, இந்த லோ இந்த ஹை சரிங்களா, இன்னைக்கு டேவோட ஹை லோ வந்து மார்க் ஆயிடுச்சு. அதாவது எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோன்னு போட்டுருவேன். எஸ்டர்டே லோன் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோன் போட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன், ப்ரைஸ் சார்ட்டில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், வீக்லி சப்போர்ட் பண்ணுறேன். நான் வீக்குக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சார்ட்டை. வீக்லி வந்து சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறேன், ப்ரீவியஸ் வீக் எதுன்னு பார்க்குறேன். எனக்கு ப்ரீவியஸ் வீக் வந்து இதுதான். அதாவது ஆப்வியஸாக சொல்கிறேன், நம்மளுக்கு மண்டே வந்து ப்ரீவியஸ் வீக்காக இருக்க போகுது இது மட்டும்தான். அதாவது என்னன்னு இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் வீக் இந்த க்ரீன் கலர் கனெக்ட் இருக்குல்ல, இது ஹை ப்ரீவியஸ் வீக்காகவும் இந்த லோ இருக்கு பாருங்க, இந்த லோ வந்து தான் ப்ரீவியஸ் வந்து லோவாகவும் ஆக்ட் ஆக போகுது. இது ஒரு ப்ரீவியஸ் வீக்கோட லோ, அது வந்து ப்ரீவியஸ் வீக்கோட ஹையா வந்து மண்டே ஆக்ட் ஆக போகுது. எனக்கு ஃப்ரைடே மண்டே ஆக்ட் ஆகும்போது அது ஆக்ட் ஆக போகுது. சரிங்களா, இது வந்து நல்லா சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணிக்கிடணும், இது வந்து நல்லா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிடணும் மண்டே. சரிங்களா, அதே வீக்லி பேசி சொல்லிட்டு இருக்கேன். அதே இது மந்த்லி நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் ஆப்வியஸாக இந்த மந்த் முடியல. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டில் பார்த்தீங்களா, இது வந்து எனக்கு ப்ரீவியஸ் லோ மந்த்லி லோவாகவும் இது வந்து எனக்கு மந்த்லி இதாகவும் ஆக்ட் ஆகும். அதாவது இந்த அக்டோபர் மந்த் இருக்கு இல்லையா, இது வந்து மந்த்லி ஹை ஆக்ட் ஆகும். சரிங்களா, இதுதான் ப்ரீவியஸ் மந்த்லி லோ மந்த்லி ஹைன்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு நம்ம மேஜராக பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்ம வீக்லி ஹை வீக்லி லோ பார்த்தாலே இன்ட்ராடேக்கு வந்து மோர் தென் எனஃப் தான். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தாலும் சரி, ஒரு சேனல் கிரியேட் பண்ணாலும் சரி, அங்கேயும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு இமீடியட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். இங்கே ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் வருது. ஸோ எனக்கு இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு கொண்டு வரேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த கனெக்ட் ஆகிடுச்சு. ட்ரெண்ட் லைன் நான் சொன்ன மாதிரி கனெக்ட் பண்ணிட்டேன், எனக்கு நல்லா ட்ரெண்ட் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் தாண்டி மேலே போகணும்னு நினச்சோம்னா எனக்கு இந்த சப்போர்ட்டை உடைக்கணும். ஸ்ட்ராங் சப்போர்ட்டை வந்து உடச்சிட்டு மேலே போனால் தான் எனக்கு அடுத்த ஸ்விங் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. இதையும் உடச்சிட்டு மேலே போகும்போது இதுக்கு அடுத்த ஸ்விங். ஸோ எவ்ரி டைம் வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது மேலேயோ கீழே பிரேக் பண்ணும்போது அங்கே ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லாட்டி ரிவர்ஸ் ஆகிடும். சரிங்களா, இதனால தான் ட்ரெண்ட் லைனும் சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும்னு சொல்கிறோம். சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு காமிக்கிறேன். நான் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு காமிக்கிறேன். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு காமிக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. மோரார்லெஸ் எனக்கு இங்கேயும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்திருக்கு. சரிங்களா, இங்கே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்திருக்கு. இது டவுன் பண்ண உடனே இந்த ட்ரெண்ட் லைன் பவுன்ஸ் பேக் ஆகி போகுது. இன்னைக்கு ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து பவுன்ஸ் பேக்கே மேலே போகுது. ஏன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு, பவுன்ஸ் பேக்கே மேலே போகுது. இது 1 hour சார்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். சரிங்களா, இதே நீங்க 15 மினிட்ஸ் அதாவது இன்ட்ராடே டைமிங்கே கொண்டு வந்துடுறேன், ஒரு 15 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டவுன் ஆயிருக்கு பார்த்தீங்களா, கன்சல்டேஷன் ஆனதுக்கப்புறம் இந்த சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சப்போர்ட் இதுதான். இன்னைக்கு மேஜர் சப்போர்ட் வந்து இன்னைக்கு இருந்து மேலே போயிருக்கு. ஸோ இது நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆக போய் தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து கீழே இறங்க விடாம இந்த 23,500 வந்து நல்ல சப்போர்ட் ஆக போய் பவுன்ஸ் பேக் ஆகிட்டு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. அப் ட்ரெண்ட் போனாலும் நான் போட்ட அந்த 1 hour ட்ரெண்ட் லைன் டச் ஆயிருக்கு, அப்பயும் ஒரு ரிவர்ஸில் கொடுத்துருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட் வந்து இதை நோக்கி மேலே போகுதா, இதை நோக்கி இருந்து கீழே வருதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி மேலே கீழே போயிட்டு இருந்தா இந்த ட்ரெண்ட் லைன் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு சேனலாக வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா, ஒரு சேனல் ஆக்டிவேட் ஆகுதுங்களா. டியர் வியூவர்ஸ், நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கமெண்ட் செக்ஷன் தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஏன்னா வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட டைமும் சேவ் ஆகும். ஓகே, ஆடியன்ஸ்க்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் வந்து எஃபோர்ட் இருக்கும். ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட சந்தோஷம் தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேதர் பண்ண கொடுக்கும். சரிங்களா, ஏன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். யூஸ்ஃபுல்லாக சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து எப்படி வீடியோ போடுறதுங்கிறத நான் மாற்றிடுவேன். சரிங்களா, எப்படி வீடியோ போடலாம், இன்னும் ஆடியன்ஸ் வந்து எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்கன்னு மாற்றிடுவேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வந்து டச் ஆயிருக்கா. நமக்கு வந்து மண்டே மார்னிங் வந்து இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் டச் ஆகி மேலே போகும்போது இந்த சப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட்டை வந்து மாற்றி மேலே போகும்போது பிரேக் பண்ணிட்டு மேலே போகும்போது நம்மளுக்கு இந்த ஸ்விங் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மேலே இருக்க ஸ்விங்கு இது வந்து நம்மளுக்கு கட்டாயம் மேலே போகணும், இது வரைக்கும் மேலே போகணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்விங் வந்து எங்கே போகும்னா இந்த மேஜர் ட்ரெண்ட்னா இந்த ஸ்விங் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் இந்த ஸ்விங்கு அப்படி மேஜர் லெவலில் போகும்போது தெரியுதா, அங்கங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கு தெரியுதா. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஹிஸ்டாரிக்கல் படித்தோமா, இந்த ஹிஸ்டாரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது இதையும் பார்த்துக்கிடணும். ட்ரெண்ட்னே மேலே போயிடுச்சு, அதனால தான் ஒவ்வொரு ஸ்விங்கை கட் பண்ண சொல்கிறேன். இது மேலே போச்சுன்னா ஒவ்வொரு ஸ்விங் கிடைக்கும். அதுக்கடுத்து ஹிஸ்டாரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு,
அது ஹிஸ்டாரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் என்னது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. இதை சப்போர்ட் பண்ணி மேலே போச்சுன்னா அடுத்தடுத்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த ஸ்விங் வரைக்கும் வரும். இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா, ஒரு ஹெல்த்தியாக பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்து வந்து இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துடும். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட் இந்த ஸ்விங் இருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மலை மாதிரி இங்கே வரைக்கும் நம்மளுக்கு வந்து மேலே வரைக்கும் வந்துடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மேட்ரேவும். இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நீங்கள் பிளைண்டாக வந்து ஒரு ஓஏ இல்லாமல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்விங்கோட ஹையை வந்து சப்போர்ட் ஆகும். சாரி இதான் அமைக்கிட்டு இருக்கேன் பாருங்க, நான் உங்களுக்கு ஆர்வத்தில் இதான் தெரியாமல் போயிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்களா இப்போ நீங்கள் பிளைண்டாக வந்து ஓஏ பேஸ் பண்ணாமல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்விங்கோட ஹை வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸாகவும் நீங்கள் மார்க் பண்ணுவீங்க, ஒவ்வொரு ஸ்விங்கோட லோவும் நல்லா சப்போர்ட்டாக மார்க் பண்ணுவீங்க. சப்போர்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கணும். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை மறந்துருங்க சரிங்களா. இப்போ வந்து இந்த பிளாக் லைன் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் லைன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த பிளாக் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கா, இது சப்போர்ட் வந்தோடனே இது இந்த மேல ஸ்விங் வந்து எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்விங் இது நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். எனக்கு 15 மினிட்ஸ் வந்து சுருக்கி பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா கேதர் ஆகும். நான் வந்து என்னோட ஸ்டைலில் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க உங்க ஸ்டைலில் என்ன ஃபார்மட் பண்ணணுமோ நீங்க கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பாத்தீங்களா, இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கா, இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கா, ஸோ இது சப்போர்ட் எடுத்திருக்கா, இது எனக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அகைன் பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் இந்த கன்சல்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சப்போர்ட் பாத்தீங்களா, இதெல்லாம் வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்க. இங்க வரைக்கும் பவுன்ஸ் பேக் மேலே போயிருக்குன்னா அப்போ எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு பாருங்க. இது சப்போர்ட் ஜோன், இந்த 2 லைன் இருக்கு பாத்தீங்களா, இது சப்போர்ட் ஜோன். தனியாவே நான் வீடியோ போடுறேன். இப்போதைக்கு இப்படிதான் சப்போர்ட்டை வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இது வந்து சப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. நான் ஒரு வெர்டிகல் லைன் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிருக்கேன். இதுக்கு மேல வந்து இந்த ஸ்விங் இருக்கு பாருங்க, இந்த ஒரு மவுண்டைன் மாதிரி இருக்கா, இதையும் நீ என்ன பண்ணிக்கலாம் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு வீக் ரெசிஸ்டன்ஸாக இருக்க கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும் நாளைக்கு சப்போஸ் பிரேக் பண்ணி போகும்போது. ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து சப்போர்ட் எங்கே ஸ்ட்ராங் இருக்குன்னா இங்கே தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டே இருக்குது சரிங்களா. இந்த சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணி போகும்போது இந்த ஹரிசாண்டல் லைன் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இப்படி தாங்க ஹரிசாண்டல் லைன் வந்து எப்படி பவுன்ஸ் பேக் ஆகுது, எங்கே வந்து அதிகமாக சப்போர்ட் டச் ஆகுதோ சப்போர்ட் ஆகும், எங்கே மேலே வந்து டவுன் ஆகிருக்கோ அது ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரெண்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் தயவு செஞ்சு புரியாட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் திருப்பி கூட எடுக்கிறேன். டைம் வந்து ரொம்ப லென்த்தி ஆயிடுச்சு, சாரி ஃபார் தட். இதுக்கு வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும் சரிங்களா. ஸோ ஓகே, ஸோ அது விஷயம் வந்து இன்னைக்கு மார்னிங் வாட்ஸ்அப் சேனலில் நான் கொடுத்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருந்தது. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறத விட நீங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. இது வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா என்னோட நாலேஜ் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட்டோமேட்டிக் உள்ள வர போகிறீங்க. இது தனிப்பட்ட கருத்து தான். ஸோ நம்மளா ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் ஸ்டைலை விட்டுறாதீங்க, ஒரு புது ஸ்டைலை உருவாக்குங்க. அந்த புது ஸ்டைல் உருவானா மட்டும்தான் நீங்கள் தப்பிப்பீங்க. அது வரைக்கும் மற்றவங்க ஸ்டைல் வந்து ஓரளவுக்கு ஒர்க் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, நல்லா கற்றுக்கிறீங்க, நீங்கள் வீடியோ பார்க்க போகிறீங்க கிடையாது. ஒரு நாலேஜ் ஷேரிங் கெயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்மூத்தாக ஆரம்பிச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சரிங்களா. அதுதான் நம்மளை கை கொடுக்கும். நம்ம ஓன் ஸ்ட்ராட்டஜி ஓன் ஸ்டைல் தான் கை கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கு பாருங்க. இதெல்லாம் குட்டி சப்போர்ட் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்களா, இங்கே 2 சப்போர்ட் இருக்கு, இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட். மார்க்கெட் வந்து இங்கே வந்தவொடனே மேலே போயிடுச்சு, இங்கே வந்தவொடனே மேலே போயிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம சப்போர்ட் ரெசி குறிச்சு பண்ணணும். ஏன்னா லீவில் இருக்கும்போது ஒரு சேர் எடுத்துக்கோங்க, நீங்களாம் சப்போர்ட் ப்ளே பண்ணி பாருங்க, அது ரொம்ப கை கொடுக்கும். ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுங்க. அடுத்து ஓஏ பாருங்க, அதுக்கப்புறம் ஓஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்போர்ட் குடிச்சிருக்கேன். பட் எங்க ஓஏ ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, இதுதான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் காரணனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருந்திருக்கு இந்த இடத்துல மட்டும். அதனால தான் ஒரு பஃபர் பாயிண்ட் பண்ண உடனே மேலே போயிடுச்சு. ஓகேங்களா, இதுதாங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி கற்றுக் கொடுத்துங்கிற சந்தோஷத்தில் வந்து நான் வந்து வீடியோ ஆஃப் பண்ணுறேன். உங்களுக்கு புரியாட்டி கேளுங்க, எதனாலும் கேளுங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் இமீடியட்டாக சொல்லிடுறேன். கால்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது கிடையாதுங்க, அப்பப்போ அலர்ட் கொடுக்குறது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓஏ ஜாஸ்தியான கொடுத்தேன், அதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு மொமெண்டம் ட்ரேட் கொடுத்தேன். மொமெண்டம் ட்ரேட் என்ன, இங்கிருந்து போச்சுன்னா இது பிரேக் அவுட் பண்ணி போச்சுன்னா மேலே போகணும்னு சொன்னேன். அது மொமெண்டமே நிறைய பிடிச்சிருக்காங்க, ட்ரேட் பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த தருணம் வரும்போது நான் அலர்ட் கொடுத்துருவேன், அதை நீங்கள் கேப்சர் பண்ணிக்கிடணும். இன்டெரக்டாக நான் சொல்லுவேன், நீங்கள் கேப்சர் பண்ணிக்கிடணும். பட் நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது, என்னோட கணிப்பு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் ஓன் ரிஸ்க் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ ஓகேங்களா, ரொம்ப நன்றிங்க நான் சேனலை பார்த்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் thank you so much for watching. Thank you so much.